வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஜோதிட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12ஆம் பாவகம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஜோதிடத்தில் மொத்தம் ஒருத்தரோட ஜாதகத்தில் 12 பாவங்கள் இருக்குது. அந்த 12 பாவங்களில் சில சம்பவங்களை எடுத்து கூறப்பட்டு வரும். இப்போ நம்ம 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தோம். இதுக்கு முந்தின பதிவில் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தோட நல்ல பதிவுகள் என்ன அப்படிங்கிறத பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 3ஐயும் தான் பார்த்திங்கன்னா 6, 8, 12 இந்த 3 பாவங்களை தான் ஜோதிடத்தில் மோசமான பாவங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. நான் அந்த மோசமான பாவகத்துலேயும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உதாரணமாக 12ஆம் பாவம் அப்படின்னா நஷ்டம், செலவு, துக்கம் இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதில் செலவு அப்படிங்கிற ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம செலவு செஞ்சு தான் ஆகணும். உதாரணமாக ஒரு ஃபோன் வாங்கணும்னா நம்ம செலவு செஞ்சால் தான் ஃபோன் வாங்க முடியும். ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னா பணம் செலவு பண்ணால் தான் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி 12ஆம் பாவத்தில் சில விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ 12ஆம் பாவம் அப்படின்னா நஷ்டமா அப்படின்னா அது கிடையாது. 12ஆம் பாவத்தில் ஆன்மீகத்தில் மோட்சம் கிடைக்கிறதுக்கான அமைப்பும் இந்த 12ஆம் இடத்துல இருக்குது. ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த 12ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான பாவகம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களோட ஜாதகத்தில் 12ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது எவ்வளோ பெரிய வரம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? இப்போ 12ஆம் பாவத்துக்குள்ளே வருவோம். இப்போ 12ஆம் பாவம் எதெல்லாம் குறிக்கிது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் சொல்கிறோம். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மோட்சம், தியாகம், தனிமை, வெளிநாடு, மறைமுக வாழ்க்கை, ஆன்மீகம், கனவுகள், கர்மா விடுபடுதல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தில் இருக்குது. இது கண்ணுக்கு தெரியாத வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பாவகம்னு சொல்லலாம் இந்த 12ஆம் பாவத்தை. இப்போ 12ஆம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தியாக மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம விடுதலை போராட்ட வீரர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட சொத்துக்கள்லாம் தியாகம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் பாவம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க மறைந்த பிறகு அவங்களோட பேர் இன்றைக்கும் நிலைச்சின்னு இருக்குது இல்லையா? இப்போ அதுக்கு இந்த 12ஆம் பாவம் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதனால பார்த்திங்கன்னா 12ஆம் பாவம் அப்படிங்கிறத தியாகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி யோகாவில் ஒருத்தவங்களுக்கு அதிகமாக ஆர்வம் இருக்குது அப்படின்னாலும் இந்த 12ஆம் பாவம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். யோகா, தியானம், பிரார்த்தனை, பக்தி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் பாவம் இயல்பாகவே அவங்களுக்கு வரும். உலக விஷயங்களை விட ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈர்ப்பு இருக்கும். யாருக்குன்னா 12ஆம் பாவம் வலுப்பெற்ற ஜாதகருக்கு. அப்போ 12ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத இதுக்கு அடுத்து பின்னாடி பார்ப்போம். அதுலேயும் குறிப்பாக குரு, சந்திரன், கேது இந்த 3 கிரகங்களும் 12ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு போகிறாங்க. இது நிறைய துறவிகள் ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரியுது. கோவில் வேலைகளை செய்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்தா தெரியுது. கோவிலுக்கு தொண்டு செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் பாவம்லாம் வலிமை இருக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டிலே இடம் வாங்கி அங்கேயே பெர்மனன்ட் ரெசிஸ்டன்சி ஆகி அங்குள்ள சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்களுக்கு அமையுது. அதுலேயும் குறிப்பாக ஃபாரின் இன்கம், எம்என்சி ஜாப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 12ஆம் பாவகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு அமையுது. அதுலேயும் குறிப்பாக 12ஆம் பாவகம் 9ஆம் பாவத்தோட கனெக்ட் ஆச்சுன்னா அவங்க நிச்சயமாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை அவங்களுக்கு உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்போ 12ஆம் பாவகம் 9ஆம் பாவத்தோட தொடர்பாகும்போது அவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் உறுதி. ஃபாரின் இன்கம் உறுதி, ஃபாரினில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, அதாவது பெர்மனன்ட் ரெசிஸ்டன்ஸ் வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு தனிமையாக இருந்து வேலை செய்கிறவங்களாம் இந்த 12ஆம் இடம் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் யாரெல்லாம் தனியாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லா ரிசர்ச் பண்ணுறவங்க, ப்ரோக்ராம் ரைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக இருப்பாங்க. அதே மாதிரி கவிதைகள் எழுதக்கூடிய நபர்கள், அதாவது பொதுவாக எழுத்து ஆற்றல் உடைய நபர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அஸ்ட்ராலஜர்ஸ், ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் பாவகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது இந்த 12ஆம் பாவத்தில் இருக்கவங்க தான் க்ரியேட்டிவ் ஐடியா இருக்கும். இந்த க்ரியேட்டிவ் ஐடியா மூலமாக
நிறைய சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இந்த 12ஆம் பாவம் நல்லா இருக்கவங்களுக்கு தான் சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். இப்போ ஏழைகளுக்கு உதவுறது, நோயாளிகளை கவனிச்சுக்கிறது, என்ஜிஓஸ் அமைச்சு அ அ ஊர் மக்களுக்கு சேவை செய்கிறது, ஆசிரமம் அமைக்கிறது, மருத்துவமனை சேவை கொடுக்குறது. இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் பாவம் முழுமையாக சப்போர்ட் பண்ணும். இப்போ நிறைய என்ஜிஓஸ் இருக்கு. அதுவும் நிறைய என்ஜிஓஸ் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர் ஃபண்ட வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ அந்த அமைப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் இடம் மிக உறுதுணையாக அமையும் அப்படிங்கிறத இந்த பாயிண்டால வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய அமைப்பு. அதாவது நீங்க எதுக்காக நேரத்த செலவு பண்றீங்க அப்படிங்கிறதே இந்த 12ஆம் இடம் தான் சொல்லும். எந்த விஷயத்துக்காக நீங்க அதிகமாக நேரத்த செலவு பண்றீங்க? யாருக்காக இப்ப உங்களுடைய நேரத்த செலவு பண்றீங்க? யாருக்காக உங்களுடைய பணத்த செலவு பண்றீங்க? அப்படிங்கிறதே இந்த 12ஆம் இடத்துல தான் இருக்கு. சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடம் அப்படிங்கிற ரகசிய அறிவு. அதாவது நம்ம 8ஆம் பாவத்துக்கு சொன்ன மாதிரி, இந்த 12ஆம் பாவத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அக்கல்ட் நாலேட்ஜ் அப்படிங்கிற ரகசிய அறிவு அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஜோதிடம், மந்திரம், தந்திரம், உளவியல் அப்படிங்கிற அமைப்ப இந்த 12ஆம் பாவம் கொடுக்கும். அதாவது ஜாதகர் மனிதன் ஆழத்த வந்து புரிஞ்சு கொண்டு, அத வந்து வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. அதாவது பிறர் மனதை வாசிக்கும் திறன். அதாவது அடுத்தவங்க மனசுல என்ன நினைக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்தாப்புல நடந்தக்கூடிய அமைப்பு இந்த 12ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்களுக்கு அமையும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கனவுகள் வந்து இவங்களுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள அ காமிச்சுட்டு போகும். சரிங்களா? ஒருத்தர்லாம் சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு இந்த கனவு நடந்துச்சு. இந்த கனவு மூலமாக என்னோட வாழ்க்கைய வந்து நான் வந்து திருப்பிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கனவு மூலமாக ஒரு விஷயம் முன்னாடியே தெரியிறது. ஒரு கனவுல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரி 6வது சென்ஸ் வந்து கிடைக்கக்கூடியவங்கலாம் இந்த 12ஆம் பாவம் நல்லா இருக்கவங்களுக்கு அமையும். உதாரணம் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கனவுகள் உண்மையாகும் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க. 12ஆம் பாவத்துல சந்திரன் இருக்கும்போது ஒருத்தருக்கு வரக்கூடிய கனவுகள் வந்து உண்மையாகும். அது வந்து பலிதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல கனவுலயே பார்த்தீங்கன்னா, ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப அந்த மாரியான அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கும்னா, இந்த 12ஆம் இடம் வலிமை பெற்று இருக்கவங்களுக்கு அமையும். அதுமாரி பார்த்தீங்கன்னா, நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வாங்க. நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு. ஆனா, அதுவே கெட்டு போச்சுன்னா, செலவுகள் இருக்காது. சரிங்களா? தீய வழியில செலவுகள் செய்வாங்க. நல்ல அமைப்பில இருக்கும்போது, சுப காரியங்களுக்கான செலவுகளை செய்வார்கள். உதாரணமா கோவில் கட்டுறதுக்கு பணம் டொனேஷனா குடுப்பாங்க. தானம் எல்லா மக்களுக்கும் தானம், அன்னதானம் பண்ணுவாங்க. இத வந்து சொல்லலாம். ஆன்மீக பயணம் வந்து இருக்கும். தர்ம காரியம் செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. பணம் போனாலும் மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புல இருப்பாங்க. என்னோட நண்பர்லாம் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 10ஆம் அதிபதி 12ல இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, யாருக்கு என்ன இதெல்லாம் இல்ல. கேட்கிறவங்களுக்கு குடுத்துருவார். அந்த மாரியான ஒரு மனப்பான்மை. அவங்களுக்கு என்ன தேவையோ அத குடுத்துருவார். அந்த மாரியான ஒரு மனப்பான்மைலாம் இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருப்பாங்க. அவங்களும் இந்த மாரியான உயர்ந்த எண்ணங்கள் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், தானம் பண்ணணுங்கிற மன பக்குவத்தோட அவங்கலாம் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ 12ஆம் இடம் நல்லபடியா இருந்துச்சுன்னா, தானம், ஆன்மீக பயணம், தர்ம காரியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய அமைப்பு. பணம் போனாலும் பரவால்ல, மன நிம்மதி கிடைச்சா போதும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இந்த 12ஆம் பாவகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு உள்ளூர்ல சொந்தக்காரங்களுக்கு அவங்களுடைய அரும தெரியாது. அதே நபர் பாருங்க, வெளியூர், இல்ல வெளிமாநிலம், வெளிநாடு இந்த மாரி தூரமான இடங்கள்ல கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் இருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் இருக்கும். பெரிய மரியாதை இருக்கும். இப்படிலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கெல்லாம் அந்த 12ஆம் இடம் வலிமையா இருக்கும். அந்த 12ஆம் இடம் வலிமையா இருக்கிறவங்களுக்கு தான் உள்ளூர்ல அவங்களோட வேல்யூ குறைவு. ஆனா, அவங்களுக்கு வெளிநாட்ல அவங்களுக்கான மரியாதை அதிகம். அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமே கிடைச்சிருக்கும். அதேமாரி இந்த 12ஆம் பாகம் வந்து நல்லா இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக இன்கம் வரும். உதாரணமா Amazon, Flipkart, Meesho இந்த மாரி கம்பெனியோட டை அப் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் செல் பண்றாங்க இல்லையா? இப்ப அவங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்னா, இந்த 12ஆம் பாவம் நல்லா இருக்கிறவங்க அந்த வேலைய வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. குளோபலைஸ்டா அவங்களோட ப்ராடக்ட்ட செல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாரி இந்த YouTubeல வீடியோஸ் போடுறவங்க, டிஜிட்டல் பயன்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல இருக்கிறது. உதாரணமா நான் இப்ப வந்து உங்கள்ட்ட YouTubeல அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த அமைப்பு இருக்கு. பேசணும் அப்படின்னாலே YouTubeல ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்றோம். சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்றோம் அப்படின்னாலே, அந்த 12ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் செய்ய முடியும். இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, 12ஆம் பாவம் தான் காரணம். அப்ப இதோடைய காரணங்கள் என்ன அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, 12ஆம் பாவம் நல்லா இருக்கும்போது தான்
இந்த விஷயங்கள் எல்லாமே ஒருத்தர் வந்து பண்ண முடியும். அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கும்போது பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண முடியும். சோசியல் மீடியாவில் பிரபலமாக வரக்கூடிய அமைப்பை இந்த 12ஆம் பாவம் ஏற்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 12ஆம் பாவம் ஒரு வந்து ஹீலிங் எனர்ஜி ஒருத்தருக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்த பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அமைப்பும் இந்த 12ஆம் இடத்துல இருக்குது. இதுவும் இந்த 12ஆம் இடத்துக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதுமாரி இந்த 12ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்கில் அப்படிங்கிறது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா, சித்தா, ரெக்கி, ஹீலிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா அமையும். அதே மாதிரி சைக்காலஜிக்கல் ஹீலிங்கும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கை தேர்ந்த நபர்களாக இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு கர்மாவிலேருந்து விடுபடுவதை சுட்டி காட்டும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பாஸ்ட் லைஃப் கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த பாஸ்ட் லைஃப் கர்மா வந்து கிளியர் ஆகக்கூடியதை இந்த 12ஆம் இடம் சுட்டி காட்டும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் இதில் வந்து 12ஆம் இடத்துல நல்ல விஷயங்களாக இருக்குது. ஒருத்தரை மன்னிக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா, இந்த 12ஆம் இடம் நல்லா இருக்கவங்களுக்கு தான் இந்த ஃபர்கிவ்னஸ் குவாலிட்டி அப்படிங்கிறது அமையும். அதே மாதிரி 12ஆம் இடம் நல்லா அமையும் போது ஒருத்தருக்கு ஈகோ இருக்காது. ஏன்னா வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஈகோ தான் காரணம். இப்போ இந்த ஈகோ இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கை அமைதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஈகோ இல்லாமல் இருக்கிறதுக்கு 12ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் ஈகோ வராது. ஈகோ இல்லைனாலே வாழ்க்கையில் பலர்கிட்ட பிரச்சனை இருக்காது. குறிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்களுக்கூடையும் பிரச்சனைகள் வராது. அந்த ஈகோவை குறைக்கிறதே எதுதான்னு பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடம் தான். வாழ்க்கையில் மனபாரம் குறையும். பீஸ்ஃபுல் மைண்ட் செட் ஏற்படணும்னா இந்த 12ஆம் இடம் நல்லபடியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அமையும். அதே 12ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளுக்காக பணம் செலவு பண்ணுவாங்க. ஆன்மீக குருமார்களுக்கு செலவு பண்ணுவாங்க. தெய்வ வழிபாட்டுக்காக நல்ல செலவு பண்ணுவாங்க. மோட்சம், ஞானம் இதை நோக்கியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்டு போகும். இதில் வந்து ரிசர்ச்சும் பண்ணுவாங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ரிசர்ச்சும் இவங்க வந்து பண்ணுவாங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஃபாரின் கண்ட்ரியில் போய் லக்ஸுரியாக வாழ்வாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரியில் போய் லக்ஸுரியாக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். அவங்களுக்கு நல்ல படுக்கை சுகம் ஏற்படும். அதே நேரத்தில் ஆன்மீகத்திலையும் அவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த 12ஆம் இடம் சுட்டி காட்டுது. சரிங்களா? உங்களோட ஜாதகத்தில் 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் சாதாரண மனிதர் இல்லை. நீங்கள் ஆன்மீக உயர்வுக்கான ஆன்மா அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த கமெண்டில் என்ன லக்னம், என்ன 12ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு போடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு ஜோதிட பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.